இந்த கரடி கைதிகளோட துணியை துவைக்கிறதுக்காக லாண்ட்ரிக்கு வரான். அப்ப அவனோட வாய்க்குள்ள ஒரு சாக்ஸ் போயிருது. அந்த சாக்ஸ எடுத்து போடுறேன்னு அவன் தலை மேலேயே அவன் போட்டுக்கிறான். இப்ப அந்த துணியெல்லாம் வாஷிங் மிஷினுக்குள்ள போடுறான். அப்ப அவனோட துணியும் உள்ள போட்டுறான். அது கூடயே அந்த சாக்ஸுமே உள்ள போயிருது. இதனால என்ன ஆச்சுன்னா அந்த சாக்ஸ் உடைய சாயம் வெளுத்து இருக்கிற எல்லா துணி மேலயுமே பரவிடுது. சோ வெள்ளையா இருந்த கைதிகளோட யூனிஃபார்ம் இப்ப பிங்க் நிறத்துல மாறிடுச்சு. இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாள். அதனால கைதிகள் எல்லாமே செஃப் கிட்ட எங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடை பண்ணி கொடுங்கன்னு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமான சாப்பாடை கேட்கறான். ஆனா செஃப் இருந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா என்னால பண்ண முடியாது, நான் ஒண்ணு புதுசா பண்ணி கொடுக்குறேன், அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த கரடியும் இந்த செஃப்பும் சேர்ந்து நிறைய நல்ல நல்ல ஆரஞ்சு பழத்துடைய சாறையும் அந்த ஆரஞ்சு பழத்தையோட தொல்லையும் கட் பண்ணி போடுறாங்க. அது கூடயே நிறைய சுகரையும் மாவையும் போட்டு ஒரு விதமான டிஷ் அவங்க பண்றாங்க. இப்ப அதை முடிச்சு கொண்டு வந்து அந்த கைதிகளுக்கு கொடுத்தா அவங்க யாருக்குமே இது பிடிச்ச மாதிரி தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த செஃப் வந்து பார்த்தா எங்க அம்மா சமைச்ச மாதிரி இருக்குன்னு எல்லா கைதிகளுமே விரும்பி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.